ஹலோ கைஸ், நீங்கள் வந்திருப்பது சரோஜினி தினேஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெவல் டெவில் பை அனப்டில் லெவல் 1 பை அனப்டில் பார்ட் 6 தான். இது வரைக்கும் பார்க்காத 5 பார்ட்டையும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் எத்தனை தடவை நான் செத்தேன், எந்த மாதிரி செத்தேன்னு தெரியும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. நாம் கேம் ப்ளே வீடியோக்குள்ளே இப்போது போகலாம். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம். ஓகே, கேமுக்குள்ளே போகலாம். பிளெயினை கொடுக்க மாட்டானுங்களே, டவுட்டாக இருக்குது. போய் பார்ப்போம். உனக்கு கடைசியிலேருந்து ஒவ்வொன்றா கீழே உழுகுன்னு பார்த்தா நடுவில் இருக்கிறது மட்டும் உழுகாமல் வச்சு ஏமாற்றிட்டானுங்க. ஏப்ரல் ஃபூல் பண்ணிட்டானுங்க. ஜூன் மாதமே ஆரம்பிச்சிருச்சுல ஜம்ப்பு. நார்மலாக கொடுக்க மாட்டானுங்களே, போகுது அப்படியே போய் நின்றுமா. அதான பாட்டேன், ஜம்ப் பண்ணலாம். இன்னொரு ஜம்ப் மிஸ் பண்ணிட்டேன். அங்கே மூவ் ஆகிட்டு இருக்கனால ஜம்ப் பண்ண முடியாதுல்ல. ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணணும். ஆர்வ கோளாறுத்தனமாக பண்ணால் நம்ம சாக வேண்டியது தான். ஜம்ப்பு, இன்னொரு ஜம்ப்பு, இன்னும் குறுகிட்டே போகுது. இன்னொரு ஜம்ப்பு, இன்னொரு சேர்த்துட்டேன். முடியலை. டிப்ரெஷன் கேம் அப்படியே தான் போயிட்டே இருக்குமா. சரி, அப்படியே போயிட்டு இருந்துச்சா அப்போ நாம் தான் முன்னாடி ஆர்வ கோளாறுத்தனமாக எதுவும் பண்ணக்கூடாது, இல்லைன்னா இப்படி தான் சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு போயிடுறா ராஜு. அது குறுகுது அப்படியே போயிடுவோமா. திருப்பி யூட்டன் அடிக்கும்னு நினச்சனுங்க. ஜம்ப் பண்ணி செத்துட்டேன். அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா. இந்த தடவை இந்த சைடு தாண்டியே ஆகணும். இந்த தடவை 2வது பிளாக்கில் நின்று பார்ப்போம் திருப்பி யூட்டன் அடிக்குதான்னு. 3வது போவோம். யூட்டன் அடிக்க மாட்டேங்குது. போப்போம், செத்துட்டேன். பேசாமல் ஓடி போயிடலாமா. அப்படியே தான் போயிட்டுருக்கு. யூட்டன் அடிக்கிற மாதிரியே தெரில. ஜம்ப்பு நிற்காமல் ஓடு. கடைசி பிளாக்கில் காலை வாரி விட்டுருச்சே. இந்த தடவை நான் இந்த லெவலை முடிக்கலைன்னா இனிமேல் நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ கூட போக மாட்டேன். அப்போ நல்ல வேலை முடிச்சிட்டேன். இல்லைன்னா இனிமேல் யூடியூப்பில் ஒரு வீடியோ கூட போட முடியாமல் வந்துடும். கீழே போனால் அந்த கல் மேலே வருமா பார்ப்போம். என்னடா லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டு வாங்குறீங்க. நல்ல வேலை உஷாராக இருந்தேன். அதுக்கு நான் அங்கேயும் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணலாம், நிற்கல. ஏதோ தப்பிச்சாச்சு. என்ன மறந்துருச்சு. ஜீமும்பா வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது எங்கடா காணோம். கீழே விழுந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் லேட்டாக தான் வருமோ. இதுக்கு பேர் தான் ஆர்வ கோளாறுத்தனம். நெக்ஸ்ட்டு பொறுமை. நெக்ஸ்ட்டு அட பாவி, ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டீங்களேடா. மறுபடியும் ஒரு செகண்ட் வந்துட்டு மறுபடியும் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம், பொறுமை காப்போம். அது எஸ்கேப்பு. அடுத்து என்ன பழனி படிக்கட்டு மாதிரி இருக்குது. அட பாவி, ஒவ்வொன்றா விழுந்துட்டு வருது. ரீச் ஆகிறதுக்குள்ளே செத்துட்டேன். பழனி படிக்கட்டில் ஏறி போவோம். அட பாவிகளா, அந்த கடைசிக்கு முந்தின பிளாக்கில் நிற்கணுமா. எப்போவுமே பொறுமையாக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி இருந்து சாகக்கூடாது. கொஞ்சம் பொறுமை முக்கியம் பாஸ். கடைசி லெவல் ஜம்ப்பு, எஸ்கேப். எஸ், ஒரு வழியாக இந்த லெவலையும் இந்த பார்ட்டையும் முடிச்சாச்சு. நான் அடுத்த பார்ட்டை நாளைக்கு போடுறேன். இப்போ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் பை ஃப்ரம் சரோஜினி தினேஷ் யூடியூப் சேனல். இதே மாதிரி இன்னும் நிறையா கேம்ஸு போடலான்னு இருக்கேன். உங்கள் சப்போர்ட் இருந்தால் நிறைய கேம்ஸ் போடலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தொடங்.